பிரைஸ் தி லார்ட். செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பது வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆகாய 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதியிலும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதியில் விரும்பப்படத்தக்கவர் வருவார். இந்த ஆலயத்தின் மகிமை நான் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். லேலுயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். காரணம், இன்றைக்கு சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்காத ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்க கர்த்தர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே ஒரு தரம் நான் வானத்தை, பெரிய ஆளப்பா இவரு, பெரிய பணக்காரர், பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி, தேசத்துக்கு பெரிய லீடர், அவர்களையும் ஆண்டவருடைய வல்லமை தொடப்போகிறது. லேலுயா. 2வது, பூமியையும் சாதாரண குடிமக்களையும் ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். 3வது, சமுத்திரத்தையும் பாருங்க, வெட்டாந்தரையும் ஒன்றுமில்லாத ஜனங்களையும் சமுத்திரத்தை போல திரளாயிருக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் ஒரு விசை அசைய பண்ண போகிறார். ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்கு முன்பாக இந்த உலகத்திலே ஒரு பராக்கிரமசாலியும் இருக்க முடியாது, ஒரு பெரிய திறமைசாலியும் இருக்க முடியாது. கர்த்தர் எல்லா மனுஷனையும் ரட்சிப்பார். அதனால தான் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.